ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜயும் அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டே அனுப்பி விட்றாங்க. வள்ளி, இதுக்கு மேலே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. எப்போ அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திட்டம் போட்டுட்டு வந்தியோ, இதுக்கு பிறகு உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜயும் அவங்க அம்மாவும் எவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வள்ளி பார்த்தோம்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஒரு பேக்கில் வச்சு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க. நீயும் ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரையும் வீட்டில் கழுத்தை பிடிச்சி அவங்க வெளியே தள்ளவும், விஜய் பார்த்தோம்னா திடீர்னு அவங்க தூங்கின மாதிரிக்கு ஆயிரவும். அப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க விஜய் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே எல்லாருமே அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படியாக்கும் இவங்க எல்லாருமே பிரிஞ்சு தானே இருந்தாங்க. அதாவது கார்த்தி, பிருந்தா, அதுக்கப்புறமா விஜய், இவங்க மூணரும் தனித்தனியாக தானே ரூமில் இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்த்தி தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது என்ன முடிவெடுக்குன்னு இப்போ தெரியல அப்படிங்கவும், அப்போ விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, என்ன இந்த மாதிரிக்கு வீட்டை விட்டு அனுப்பி விட்றாதீங்க இந்த நிலைமையில் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க வள்ளி. அப்போ வள்ளி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அது எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்று சேரவே இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், என்ன வள்ளி சித்தி நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு காரணம் கார்த்தி மச்சான் தான் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே கார்த்தி அடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கு நீ பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருப்ப அப்படிங்கவும், என்ன கார்த்தி மச்சான், ஒரு பொண்ணு வேற எந்த விஷயத்தினாலும் பொய் சொல்லலாம், ஆனால் இந்த விஷயத்தில் பொய் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே என்ன பண்றதுன்னு தெரியல. ராமச்சந்திரன் சொல்றாங்க, இங்க பாரு வள்ளி, நம்ம வீட்டு மானை எல்லாம் வெளியே சந்தி சிரிக்கணுமா என்ன, அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், வள்ளியும் வேற வழி தெரியாம வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப விஜய் அவங்க அம்மாவும் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வள்ளி சித்தி, என் குழந்தைக்கு கார்த்தி மச்சாதான் காரணம், நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கவும், அப்ப வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது எப்படி முடியும், நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தானே இருந்தீங்க அப்படிங்கும் போது நான் தான் ஒரு ரூமுக்கு அணுகவே நான் படுத்து தூங்கணும்ல அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வள்ளி இந்த அசிங்கத்தை போய் நான் என்னத்தன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு என்ன பண்ணதே தெரியல. அது மாதிரி எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்கவோ. அப்போ கார்த்தி பார்த்தோம்னா இவ சொல்றது எல்லாமே பொய், இவ சொல்றது நம்பாதீங்க அப்படிங்கவோ, என்ன கார்த்தி மச்சான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் வேற எந்த விஷயத்துலாலும் ஒரு பொண்ணு பொய் சொல்லுவா, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லுவாளா என்ன, நீங்க இப்படிலாம் என்னை பத்தி பேசாதீங்க, எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில அடிச்சு அவங்க கதிரை அழுதுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பிருந்தா இன்னொரு பக்கம் அழுதுட்டு இருக்கவும், அப்போ வீராவும் மாறனுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. அப்போ கார்த்தி பிருந்தா கிட்ட சொல்றாங்க. பிருந்தா பார்த்தோம்னா ரூமுக்குள்ள அவங்க போகவும், அப்போ கார்த்தி பின்னாடியே அவங்க பிருந்தாவை சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க. இங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரன் நீ ரூமுக்கு போ அப்படின்னு அவங்க, அதாவது விஜயும் அவங்க அம்மாவை பார்த்து சொல்லவும், அப்போ அவங்க அம்மா விஜயை ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க. என்ன விஜய், ஏதாவது தூக்கமா வந்துட்டு இருக்குதா, ஏதாவது கிறக்கமா இருக்குதா, உனக்கு வேணா குடிக்கிறதுக்காக நான் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா பிருந்தா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்னை நீ ஏமாத்திட்ட, என்னை நம்ப வச்சு நீ ஏமாத்திட்ட, என் கழுத்தில் தாலியை கட்டிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி சொல்றாங்க, இல்லை பிருந்தா, அவ போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கவும், நான் அப்படிதான் நினைச்சேன், நீ அவ கூட நெருங்கி பழகிட்டு இருக்கும்போது நான் அப்படிதான் நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரிக்கு பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீராவும் மாறனும் பிருந்தா கிட்ட சொல்றாங்க, எங்க பாரு பிருந்தா, என்ன நடக்குதுன்னே தெரியல, அவ ஏற்கனவே பொய்க்காரி, அவ பொய்யாதான் சொல்லிட்டு இருப்பா, அதனால இது கூட எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நீ கார்த்தியை மட்டும் நீ சந்தேகப்படாத, கார்த்தி அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கவும், ஆமா நான் கூட அப்படிதான் நினைச்சேன், ஆனா ஒரு பொண்ணு வேற எந்த விஷயத்தினாலும் பொய் சொல்லுவா, இந்த விஷயத்துல எப்படி ஒரு பொண்ணு இந்த மாதிரிக்கு பொய் சொல்ல முடியும் அப்படிங்கவும், உடனே மாறன்னு சொல்றாங்க, இங்க பாரு, அது நல்ல பொண்ணுங்களுக்கு, இவள மாதிரிக்கு ஒரு பொண்ணு எந்த எல்லைக்குனாலும் போவா, இவ அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இவ எதனாலும் பொய் சொல்லுவா, உண்மையிலே சொல்ல போனாக்க உண்மையிலே கர்ப்பமா இருக்காளான்னு கூட நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், அது எப்படி, அதுதான் அவர் சொல்லிட்டு போனார்ல செக் பண்ணிட்டு அப்படிங்கவும், அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஆனால் நீ கொஞ்சம் கார்த்திக்கு டைம் கொடு, நீ இந்த மாதிரிக்கு நீ தப்பாக பேசாத கார்த்தியை, அவள் ஏதோ ஒரு நாடகம் ஆடுதான்னு தெரியுது, இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ அடுத்த நாடகத்தை தொடங்கிட்டா, அதனால நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இப்போமே நான் ரெண்டில் ஒன்று பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோபத்தோட நேராக பார்த்தோம்னா அவங்க விஜய் இருக்கிற ரூமுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க சொல்கிறாங்க, என்னத்துக்கு நீங்கள் இருந்துட்டு இருக்கிற, ஒழுங்கு மாதிரியே இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்காக வீட்டை விட்டு போகணும்
சொல்லணும் கார்த்தி மச்சான் அப்படிங்கும்போது என்னை திரும்ப திரும்ப அந்த மாதிரி நீ கூப்பிட்டு இருக்காத, இங்க பாரு நீ சொல்றது எல்லாமே பொய் தான், இப்படி ஒரு வேஷத்தை போடுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ, என்ன கார்த்தி மச்சான் இதை போய் நீ நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்க, அதுதான் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார்ல அப்படிங்கும்போது என்ன சொன்னாலும் சரிதான், நீ இன்னும் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள பார்த்தோம்னா அவங்க வந்து கழைய பிடிச்சு அவங்க வெளியே தள்ளிட்டு இருக்கிறாங்க. இவங்க சத்தம் கேட்டு வள்ளி வந்து ஓடி வராங்க. டே கார்த்தி என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நீ கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்றாங்க, இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா வள்ளி வந்து தடுக்கிறாங்க. இங்க பாரு கார்த்தி நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் எப்படி வள்ளியத்தான் அமைதியா இருக்க முடியும், இவ இந்த மாதிரிலாம் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வள்ளி வந்து கார்த்தியை தரன்னு இழுத்துட்டு வராங்க. இங்கே பாரு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் அமைதியாரு, அவள் வந்து இப்போ கர்ப்பமாக இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அப்படி இருக்கும்போது நீ அவள் இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாமா அப்படிங்கும்போது எங்க பாருங்க அத்தை அவள் சொல்கிறது எல்லாமே பொய் தான், அப்படியே வந்து அவள் கர்ப்பமாக இருந்தாலும் அதுக்கு நான் காரணமே கிடையாது, நான் சொல்கிறது ஏன் நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க, அன்னைக்கு இப்படி தான் பொய் சொல்லி அவள் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்குது, நான் சொல்கிறது யாராவது காது கொடுத்து கேட்குறீங்களா அப்படிங்கும்போது என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கிற, ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் பொய் சொல்வாளா என்ன அப்படிங்கும்போது நீ சொல்றது கரெக்டு தான், ஆனால் அவள் எந்த எல்லைக்குனாலும் போவா, அதையும் நீ நம்ப மாட்டேங்கிறீங்க, அவள் வந்து லேஸ்பட்டவ கிடையாது, அதை சொன்னாக்கி நீங்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க, அங்கே பாரு கார்த்தி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கல அப்படிங்கவும் நம்ம வேற விஷயம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இவள் வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து என் மேலே பழிய போட்டுட்டு இருக்கிறா, இதை எப்படி என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும், பாரு பிருந்தா நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா, இப்போ நான் வந்து உண்மையிலே தப்பு பண்ணலன்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க சைடுல நியாயத்தை வந்து அவங்க கதறி அழுதுகிட்டு அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாறனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ வீரா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.